வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ராமேஸ்வரம் பற்றின ஒரு சின்ன டூர் தான் பார்க்க போகிறோம். ராமேஸ்வரம் போனால் என்னென்ன பிளேசஸ்லாம் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக விசிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்றது இந்த வீடியோவில் பார்ப்போம். நீங்கள் ராமேஸ்வரம் போகிற பிளானில் இருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ரூம் அவைலபிலிட்டி வந்து செக் பண்ணிவிட்டு புக் பண்ணிவிடுங்க. இங்கே நிறைய அஃபோர்டபுளான ப்ரைஸஸில் ஹோட்டல்ஸ் அண்ட் ரூம்ஸ் இருக்குது. உங்களோட சேஃபர் சைடுக்காக நீங்கள் ப்ரியராக புக் பண்ணிவிட்டு வர்றது நல்லது. நாங்கள் இங்கே வர்றதுக்கு முன்னாடி ஒரு 10 ஹோட்டல்ஸ்க்காவது வந்து கால் பண்ணி கேட்டிருப்போம். எல்லாருமே வந்து ரூம்ஸ் ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னு தான் சொன்னாங்க. ஃபைனலாக இந்த ஹோட்டல் டிவைன் ராமேஸ்வரம் தான் வந்து கோவில் பக்கத்தில் எங்களுக்கு கிடச்சிது. இந்த ஹோட்டலில் வந்து ஸ்டே வந்து கொஞ்சம் அஃபோர்டபுளான ப்ரைஸஸ்லேயும் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஹோட்டலுக்கு கீழே வந்து லக்ஷ்மி விலாஸ் வெஜ் ஹோட்டலும் இருந்தது. ஸோ அதனால் வந்து ரொம்பவே டைம் சேவ் ஆச்சு. ஏன்னா நம்ம சாப்பிட்றதுக்குன்னு தனியாக ஹோட்டல் தேடி எங்கேயும் போக வேணாம், இங்கேயே வந்து நம்ம ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து சாப்பிட்ற மாதிரி இருந்தது. இன்னும் ஒன்று காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் ஆர் டின்னர் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ அது மட்டும் ப்ரொவைட் பண்ணியிருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். நாங்கள் ராமேஸ்வரம் முன்னாடி நாள் நைட்டே வந்து ஸ்டே பண்ணியாச்சு. அடுத்த நாள் விடிஞ்சோடனே காலையில் வந்து நாங்கள் கிளம்பி போன இடம் தான் வந்து அக்னி தீர்த்தம். அக்னி தீர்த்தம் போகிறதுக்கு நம்மளோட டிரான்ஸ்போர்ட் எதுவும் அலோவ் பண்ண மாட்டாங்க. அங்கே இருக்கிற ஷேர் ஆட்டோ பிடிச்சி போகிற மாதிரி தான் இருக்கும். ராமநாத சுவாமி கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த அக்னி தீர்த்தத்தில் ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு தான் நம்ம கோவில் உள்ளே போய் ஒரு 22 தீர்த்தத்தில் குளிக்கணும். ஏன்னா இந்த அக்னி தீர்த்தத்தில் குளிச்சுட்டு இந்த ஈர ட்ரெஸ்ஸோடு நம்மளை வந்து கோவில் உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. இங்கே குளித்ததுக்கப்புறமா நமக்கு வந்து ட்ரெஸ் சேஞ்சிங் ரூம்ஸும் வந்து ஆப்போசிட்லேயே வந்து நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. பட் ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்காது, பட் அது சார்ஜபிள் தான். இந்தியாவில் இருக்கிற புனித ஸ்தலத்தில் ராமேஸ்வரமும் ஒன்றுன்னு சொல்கிறாங்க. அதனால் இங்கே வர நிறைய பேர் வந்து அவங்களோட முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பாங்க. முக்கியமாக காசிலேருந்து பார்த்திங்கன்னா கங்கை நீர் கொண்டு வந்துட்டு இங்கே ராமநாத சுவாமி கோயிலில் வந்து அபிஷேகம் பண்ணுறது வந்துட்டு ரொம்ப நல்லதுன்னு சொல்லி நிறைய நார்த் இந்தியன்ஸும் வராங்க. இதுதான் வந்து ராமநாத சுவாமி கோயிலோட நுழைவாயில். இந்த கோவிலுக்கு மொத்தம் 4 வழிகள் இருக்குது. இந்த கோவிலில் மொத்தம் 1000க்கும் மேலான தூண்கள் இருக்குது. அந்த இந்த ஸ்கல்ப்சுரல் ஒர்க்ஸ் பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. இந்த கோவில் 17th செஞ்சுரியில் ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளோட சோழர்களால் கட்டப்பட்டது. ராமாயணப்படி இந்த கோவிலோட ஹிஸ்ட்ரியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ராமர் இலங்கைக்கு போயிட்டு ராவணனை அழிச்சிட்டு அங்கேருந்து சீதாதேவியை கூட்டிகிட்டு இங்கே வந்ததுக்கப்புறம் சிவனை வழிபடுறதுக்கு ஒரு லிங்கம் வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்காக அவரோட டிவோட்டியான ஹனுமான் கிட்ட கைலாச மலைக்கு போயிட்டு ஒரு லிங்கம் கொண்டு வர மாதிரி சொல்கிறாரு. ஹனுமன் வர்றதுக்கு கொஞ்சம் தாமதமானதுனால சீதாதேவியை என்ன பண்ணுறாங்க, மண்ணுனால் வந்துட்டு ஒரு லிங்கம் வந்து உருவாக்குறாங்க. அந்த லிங்கத்துக்கு வந்து ராமர் அபிஷேகம் பண்ணி வழிபடுறதுனால அது ராமலிங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால இது வந்து ராமநாத சுவாமி டெம்பிள் அப்படின்னு வந்து பேர் சொல்லப்படுது. ஹனுமன் கைலாசத்துலேருந்து லிங்கம் கொண்டு வந்ததை தான் வந்து மூலஸ்தானத்தில் வச்சுருக்காங்க. அதுக்கு பேர் வந்து விஸ்வலிங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹனுமன் கைலாசத்துலேருந்து லிங்கம் கொண்டு வர்றதுக்கு முன்னாடியே சீதாதேவி மண்ணனால் ஆன லிங்கம் வந்து உருவாக்குனதுனால அதை பார்த்து கோபமடைஞ்ச ஹனுமான் என்ன பண்ணுறாரு, வாளினால் அதை தட்டி விட்டுறாரு. ஆனால் அதை கொஞ்சம் கூட அசைக்க முடியல. ஹனுமன் கோபமடைஞ்ச பார்த்து ராமர் என்ன பண்ணுறாரு, அவர் கொண்டு வந்த லிங்கத்தையும் அபிஷேகம் பண்ணுறாரு. அந்த லிங்கம் தான் விஸ்வலிங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவரோட கோவத்தை தணிக்கிறதுக்காக அந்த விஸ்வலிங்கமாக மூலஸ்தானத்தில் வச்சு அதில் ஃபஸ்ட்டு அபிஷேகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த ராமலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு பிரமிப்பான வரலாறு வந்து இந்த ராமேஸ்வரம் கோவிலில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் 22 தீர்த்தத்தில் வந்து நீராடும் போது நமக்கு இருக்கிற நிறைய தடைகள் பிரச்சனைகள்லாம் வந்து நீங்கும்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு தீர்த்தத்துக்கும் வந்து ஒவ்வொரு பலன் இருக்குது. நீங்கள் தீர்த்தம் வந்து வீட்டுக்கு கொண்டு போகணும் அப்படின்னா எம்டி கேன் வந்து ஏதாவது நீங்கள் வாங்கி வச்சு அதில் ஃபில் பண்ணி கொண்டு போகலாம். அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய இடம் வந்து தனுஷ்கோடி. இது வந்து ராமேஸ்வரத்துலேருந்து ஒரு 19 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. ராமேஸ்வரம் வரவங்க கண்டிப்பாக வந்து இந்த தனுஷ்கோடியும் வந்துட்டு பார்த்துட்டு தான் போவாங்க. இந்த தனுஷ்கோடியிலேருந்து தான் இலங்கைக்கு போகிறதுக்கு ராமர் பாதை அமைச்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பேர் தான் வந்து ராம் சேது.
இது வந்து ராமேஸ்வரத்தோட ஒரு ஐலாண்டு. இது 2 பக்கமும் கடல் வந்து பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இந்த 2 பக்கம் சீ ஜாயின் ஆகி ஒன்றா சேர்கிற இடம் தான் வந்து அரிச்சல் முனை. நேரில் வந்து நம்ம இந்த சுற்றி இந்த சீயோடு பார்க்கும் போது ரொம்பவே அழகாக இருக்குது. இங்கேருந்து ஒரு சர்டன் கிலோமீட்டரில் தான் ஸ்ரீலங்கா லொக்கேட் ஆகிருக்கு. அதனால் நம்ம இங்கே வந்த உடனே நமக்கு டவரும் சேஞ்ச் ஆகிடும். ஸ்ரீலங்கா வெல்கம்ஸ் யூ அப்படின்னு சொல்லி எஸ்எம்எஸும் நமக்கு வந்துடும். இந்த தனுஷ்கோடி பக்கத்துலேயே வந்து நிறைய வந்து கடைகளும் இருக்குது. இங்கேயுமே கடல் சார்ந்த பொருட்கள் வந்து நிறைய வச்சுருக்காங்க. நிறைய கடல் சார்ந்த பொருட்களான சங்கு, கிளிஞ்சல்கள் இதெல்லாம் வச்சு நிறைய பொருட்கள் வந்து தயாரிச்சிருக்காங்க. ஒரிஜினலான முத்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இங்கே கிடைக்கும். இந்த மாதிரி இடத்துல வந்து ஓரளவுக்கு ஒரிஜினலாக வச்சுருக்காங்க. அது எப்படி பார்த்து வாங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, நம்ம அந்த முத்தை வந்து மிரரில் வந்து ஸ்க்ராட்ச் பண்ணும் போது கொஞ்சம் பவுடர் பேஸில் ஒயிட் கலரில் வரணும். நீங்கள் அந்த மாதிரி செக் பண்ணி இங்கே தாராளமாக வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரிஜினலான சங்கு, அதுக்கப்புறம் நிறைய டெக்கரேட்டிவ் ஐட்டம், சீலிங் ஹேங்கிங், மிரர் இந்த மாதிரி நிறைய வச்சுருக்காங்க. டிசம்பர் 22 நைட் அன்னைக்கு வர சுனாமிக்கு முன்னாடி இந்த தனுஷ்கோடி கிராமம் ரொம்பவே அழகாக இருந்திருக்கு. இந்த கிராமத்தில் ரயில்வே ஸ்டேஷன், சர்ச், காலேஜ், ஸ்கூல், போஸ்ட் ஆஃபீஸ் இந்த மாதிரி நிறையா இருந்திருக்கு. அந்த ஒரே ஒரு நைட்டில் இந்த கிராமமே சுத்தமாக வந்துட்டு அழிஞ்சு போகும் அப்படின்னு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் 2000 பேர் வந்து இந்த சுனாமியில் வந்து பலியாயிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த தனுஷ்கோடியில் மக்கள் வசிக்கிறதுக்கான கிராமம் கிடையாது அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. இந்த தனுஷ்கோடியில் எந்த ஒரு பில்டிங்கும் வந்து கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எலக்ட்ரிசிட்டி சப்ளையும் வந்து ஃபெசிலிட்டிஸ் எதுவுமே வந்து கிடையாது. ஆனால் இன்னமும் இங்கே வந்து மீனவர்கள் வந்து ஒரு சில குடும்பங்கள் வாழ்ந்துட்டு தான் வராங்க. இங்கே இருக்கிற கடைகள், அதுக்கப்புறம் வந்து ஹோட்டல்ஸ் இதெல்லாம் வச்சு தான் அவங்க லைஃப் ரன் பண்ணிட்டு வராங்க. தனுஷ்கோடியிலேருந்து ரிட்டன் ஆகிட்டு அன்றைக்கி ஈவினிங் வந்து நாங்கள் சிவா போட்டிங்க்கு வந்திருந்தோம். இந்த சிவா போட்டிங் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா, நம்ம அக்னி தீர்த்தத்துலேருந்து தமிழ்நாடு ஹோட்டல் ராமேஸ்வரம் போகிற வேயில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. இந்த போட்டிங் அலோவ் பண்ணுற டைமிங் பார்த்தீங்கன்னா மார்னிங் 6 to ஈவினிங் 5:30. போட்டிங் டைம் முடிகிறதுக்குள்ளே எப்படியாவது ரீச் ஆகிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். இந்த போட்டில் கிட்டத்தட்ட வந்து ஒரு 100 பேர் அளவுக்கு உட்காரலாம். நமக்கு லைஃப் ஜாக்கெட்டும் கொடுத்துருவாங்க. ஸோ சேஃப்டியாக தான் இருக்கும். கடலில் போட்டிங் போகிறதே வந்து ஒரு தனி ஃபீல் தான். அது நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். இதுக்கு முன்னாடி ஒரு 7 years பேக் வந்து ராமேஸ்வரம் வந்தப்போ இந்த மாதிரி போட்டிங் எதுவும் நான் பார்க்கல. ஸோ இப்போ வந்து புதுசாக இந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. மார்னிங் சன்ரைஸில் வந்திருந்தால் இன்னும் ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும். அப்படி தான் பிளான் பண்ணோம். ஆனால் வந்து அப்போது வர முடியல. ஸோ அதனால் சன்செட் அப்போ வந்ததும் வந்து நல்லா இருந்துச்சு. இந்த போட் இந்த கடல் அலைகளோட மேலே ஏறி இறங்கும் போது சூப்பரான ஒரு ப்ளசன்ட் ஃபீல் கொடுக்குது. இங்கேருந்து அந்த ராமநாதர் சுவாமி கோவிலோட கோபுரம் வந்து அழகாக தெரிஞ்சது. கடல்லேருந்து அந்த கோபுரம் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது.
மொத்தமாக இந்த ராமேஸ்வரத்தோட அழகை வந்து இந்த போட்டில் இருந்தே பார்த்து ரசிக்கலாம். இதோட ட்ராவல் டைம் பார்த்தீங்கன்னா 1/2 hour மேலே வரும். நீங்களும் ராமேஸ்வரம் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த சிவா போட்டிங் மிஸ் பண்ணாமல் போயிட்டு வாங்க. ஸோ ரொம்பவே நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். இதோட ரூமுக்கு வந்து டைரெக்டாக வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு மறுபடியும் வந்து நைட் டைமில் வந்து கோயில்கிட்ட போகணும். ஸோ அங்கே இருக்கிற கடைகளில் நிறைய வாங்கணும். நைட் டைம் வந்து கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு காலையில் வந்து கூட்டத்தில் போக முடியல அப்படின்னா நீங்கள் நைட் டைம் கூட கோவிலுக்கு போகலாம். நைட்டில் ஒரு 8 o'clock வரைக்கும். அதோட நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ரூம்லேருந்து செக் அவுட் ஆகிட்டு கிளம்பிட்டோம். இப்போது நம்ம பார்க்குற பிளேஸ் தான் பாம்பன் பாலம். இந்த பாம்பன் பிரிட்ஜ் கிராஸ் பண்ணும் போது யாருமே வந்து ஸ்டாப் பண்ணி ஃபோட்டோ எடுக்காமல் இருக்கவே மாட்டாங்க. ராமேஸ்வரம் வரணுன்னாலே இந்த பிரிட்ஜை வந்து கிராஸ் பண்ணி தான் வரணும். நாங்கள் நைட் டைமில் வந்ததுனால அப்போ எங்களால் இறங்க முடியல. ஸோ அதனால் ரிட்டன் ஆகும் போது இங்கே இறங்கி நாங்கள் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். ராமேஸ்வரம் போகிறதுக்கு ஒரு கனெக்டிவிட்டியே இந்த பாம்பன் பிரிட்ஜ் தான். இது இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் வெர்டிக்கல் சீ பிரிட்ஜ். இது பக்கத்துலேயே ஒயிட் கலரில் நியூவாக வந்து பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தாலே தெரியும். இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு. அக்டோபர் மந்தில் வந்து ஓப்பனிங் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ராமேஸ்வரத்துலேருந்து நாங்கள் வாங்கிட்டு வந்தது வந்து இந்த சீலிங் ஹேங்கிங் தான் வாங்கினோம். இது ரொம்பவே பார்க்க அழகாக இருந்தது. அடுத்து இந்த ஒயிட் ஷெல்ஸால் ஆன மிரர் வந்து வாங்கியிருந்தோம். இது வந்து ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. இதோட இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. நீங்களும் ராமேஸ்வரம் போய் ராமநாத சுவாமி வந்து தரிசனம் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற பிளேசஸ்லாம் வந்துட்டு நல்லா விசிட் பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ஃப்ளோரல் வின்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ அண்ட் see you all in the next video. Until then, bye.